கட்சி ரீதியாவோ எதிர்கட்சி போராடுதா அல்லது எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியில் ஒன்று தொழிற்சங்கம் போராடுதா, இது ரெண்டாவது பிரச்சனை. அது முதல் பிரச்சனை போராட்டம்னு வந்துச்சுன்னா தீர்வுக்கு வரணும். அது தீர்வு காண்றதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அந்த சங்க தலைவர்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி மூலமாக மக்களுக்கு இடையூறு பண்ணலாமா? எதிர்கட்சி நடத்தினா அது அரசாங்கத்துக்கு பாதிப்புங்கிறத விட மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அதனால் அந்தந்த கட்சிகளும் அதில் கவனத்தில் கொண்டு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கிற முயற்சியில் ரெண்டு பேரும் இணக்கமாக பேசி முடிவுக்கு வரணும். அவ்வளோதான் அந்த வேண்டுகோள். அதுதாங்க அவர் கேட்டார், அதுதான் பதில் சொன்னேன். அதே தான் கேட்டார் அவர். கூட்டணி பிளவுக்கும் இதுக்கும் இதனால் கூட்டணியில் பிளவெல்லாம் வராது, பிரச்சனை இல்லை. தொழிற்சங்கங்கள் எப்போவுமே எல்லா கட்சியிலையும் இருக்கிற தொழிற்சங்கங்கள் அவங்க தொழிலாளர்களுடைய நலனுக்காக போராடுவாங்க. சில நேரத்தில் கட்சிகளை மீறி கூட போராடுவாங்க. கட்சி கட்டுப்பாட்டில் தான் தொழிற்சங்கம் இருந்துச்சுன்னா தொழிற்சங்கத்தை வளர்க்க முடியாது. தொழிற்சங்கம் அவங்க இஷ்டப்பட்ட கட்சியில் இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் கட்சி சொன்னால் போராடணும், கட்சி சொன்னால் நிறுத்தணும், அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் தொழிற்சங்க அமைப்பு நடத்த முடியாது. அதனால் இதில் கட்சி வித்தியாசமோ கட்சி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. போராட்டம் நடக்குது, தொழிற்சங்கங்கள் நடந்தது, எந்த தொழிற்சங்கமாக இருந்தாலும் அவங்களும் இந்த பிரச்சனையால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறத மனதில் கொண்டு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வரணும். அரசாங்கமும் அது எதிர்கட்சியோ கூட்டணி கட்சியோ யாராக இருந்தாலும் அழைச்சி பேசி ரெண்டுன்னா இன்னும் ஒன்றோ ரெண்டோ செய்ய முடியும்தான் செய்யலாம், இல்லைன்னா செய்கிறோன்னு வாக்குறுதி கொடுக்கலாம். அப்படி ஒரு முடிவு கொண்டு வரணும் இல்லையா? நேரம் பொங்கல் நேரம் 4-5 நாள் லீவு, அவங்கவுங்க ஊருக்கு போகிற நேரத்தில் எல்லா பஸ்ஸையும் நிறுத்திக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த கருத்தை இப்போ நான் முதல் தடவையாக சொல்லலை, 1000 தடவை சொல்லியிருப்பேன். 1000 தடவை பேட்டியில் சொல்லியிருக்கேன். பத்திரிகைகளில் தொடர் எழுதும்போது நிறையா பத்திரிகைகளில் வார பத்திரிகைகள்லையும் எழுதியிருக்கேன். அது காரண காரியத்தோடு சொல்லியிருக்கேன். 89 இருந்த ஜெயலலிதா எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஜெயலலிதா தான். அப்போ அந்த தலைவர் மரணத்துக்கு பின்னாடி ஒரு அனுதாப அலையோட தேர்தலை சந்தித்த நேரம். ஸோ அந்த நேரத்தில் ஒரு 50 லட்சம் ஓட்டும் 26 எம்எல்ஏ தான் வர முடிஞ்சது. இன்னொரு காரணம் ஜானகியம்மா நின்னாங்க, அவங்க ஒரு 10% வாங்கினாங்க, பிஹெச் பண்ணி ஜெயிச்சார், அது அந்த பிளவும் ஏற்பட்டது, அதுவும் ஒரு காரணம். பட் வாட் எவர் காரணம் என்ன வாட் எவர் ரீசனுங்கிறத காட்டிலும் நிகழ்வு என்னங்கிறது தானே. நிகழ்ந்தது, நடந்தது. தேர்தல் 2 அணியாக போட்டியிட்டது. திமுக வென்றது. காங்கிரஸும் அதிமுகவும் சொன்ன மாதிரி 26 தான். மூப்பனார் அதுக்கு தலைவர், இங்கே ஜெயலலிதா தலைவர், அங்கே குமரேந்திரன் துணைத் தலைவர், நான் ஜெயலலிதாவுக்கு அதிமுக துணைத் தலைவர். 2 வருஷத்தில் ஆட்சி கலைஞ்சு போச்சு. கலைஞ்ச பிறகு நடக்கிற தேர்தல் இதே மாதிரி தனித்தனியாக நடந்திருந்தா, நான் சொன்ன இன்னொரு மெயின் காரணம் ராஜீவ்காந்தியுடைய மரணம். அவர் கொல்லப்பட்ட விதம், அவர் சுக்குநூறாக அவர் உடல் செதறி கிடந்ததை பார்த்த மக்கள் சோகத்தில் துக்கத்தில் நாள் கணக்கில் அழுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புயல் பிரளயம் மாதிரி அந்த பாதிப்பு நிகழ்ந்தது. ஸோ அந்த அனுதாபம், அந்த சூழ்நிலையில் 50 லட்சம் ஏற்கனவே வாங்கியிருந்த காங்கிரஸ் போயிருந்தால் இந்த அனுதாப அலையில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. அப்படி இல்லாமல் காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி போட்டது. மூப்பனாரை மாற்றிட்டு வாழப்பாடியை கொண்டாந்து அதிமுகவில் பேசி கூட்டணியை மாற்றி கூட்டணி நடந்தது. அதில் கணிசமான இடங்கள் 2/3 1/3 76 77 இடம் அதிமுக கொடுத்தாங்க. மீதம் 150 திமுக அதிமுக நின்றது. எல்லா இடங்கள்லையும் வெற்றி பெற்றது எக்ஸப்ட் 1 or 2. நான் இப்போ எம்ஜிஆர் திமுக நடந்துக்கிட்டு 91 நானும் KKSR 2 பேர் தான் வெற்றி பெற்றோம் அந்த கட்சியில். இன்னும் சொல்ல போனால் அந்த பிரதான எதிர்கட்சியை நான் தான். அப்போது என்ன ஜெயலலிதாவுக்கு எதிராக நான் தான் உட்காரணும். அதனால KKSR பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒத்தாலாகி என் சீட்டு தள்ளி போடுறதுக்காக. ஸோ அப்போ கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சார். கலைஞரும் ரிசைன் பண்ணிட்டார் சட்டசபைக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் என்னன்னா, ஒன்று கூட்டணி, ரெண்டும் சேர்ந்து கூட்டணி.
இன்னொன்று ராஜீவ்காந்தியினுடைய மரணம் 100%. அதனால தான் அந்த மாபெரும் வெற்றி ஜெயலலிதா கிடைச்சது. அதோட சந்தேகமே கிடையாது. வரோம். நான் சொல்லலை 8, 9 நம்பர்லாம் சொல்லலை. நான் 8, 9 இன்னைக்கு நம்பர்லாம் சொல்லலை. நம்ம எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். கூட்டணியில் அவங்க தான் தரணும். எவ்வளோ தர்றாங்களோ அது மேற்றுக்கிட்டு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு முடிவுக்கு வந்து நிற்கணும். அப்படி தான் சொன்னேன். 8ல் நிற்போம், 7ல் நிற்போம் கொடுக்க அப்படி சொல்லு. நம்பர் சொல்லலை. ஜெயிச்சிருக்கு. 25 கொடுத்தாங்க, 18 ஜெயிச்சிருக்கு. கூட்டணி என்ன தடைங்கிறத ஒரு ஸ்ட்ராங் வார்த்தை. கூட்டணியில் ஒரு மேஜர் பார்ட்டிக்கு கீழே குறைவான இடங்களை வாங்கிட்டு ஒரு கட்சி இருக்கிற போது கட்சியினுடைய வளர்ச்சியில் தேக்க நிலை இருக்கத்தான் செய்யும். அது காங்கிரஸுக்கு மட்டுமில்லை, எல்லா கட்சி எந்த கட்சிக்கும். இப்போ பிஜேபி எதுக்காக தனியாக போகிறாங்க? பிஜேபி அதிமுக விட்டு தனியாக நிற்க வேண்டிய அவசியம் எதனால் வந்தது? இல்லை, ஏன் அந்த முடிவு எடுத்திருக்காங்க? தனியாக நின்று பார்ப்போன்னு தானே போகிறாங்க. இத்தனை பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணுறாங்க. சரி, அது கட்சி வளர்ச்சிக்கான நடவடிக்கைன்னு அவங்க கருதுறாங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ காங்கிரஸ் இன்னும் ஆட்சிக்கு வர முடியாது. இப்போ அதுக்கான சூழல் கிடையாது. அதுக்கான இந்த அளவில் கட்சி வளர்ச்சியும் இல்லை. அதனால கூட்டணி போட்டு தான் ஆகணும். ஸோ திமுக கூட்டணியில் இருக்கோம். நல்ல கூட்டணி. 25 சீட்டு கொடுத்தாங்க, 18 ஜெயிச்சிருக்கோம். வெற்றி சதவிகிதம் கூட. 9 எம்பி கொடுத்தாங்க, 8 எம்பி ஜெயிச்சிருக்கோம். 95% வெற்றி. அதனால் கூட்டணியில் இருக்கிறதுனால கட்சி அழியலை. கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தனியாக நிற்கிறதுக்கும் கூட்டணியில் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர். ஒரு துணிச்சலான தலைவராக இருந்தார். ஒரு மிகப்பெரிய 2 ஆளுமைகள் இருக்கிற போது கலைஞர், ஜெயலலிதா இந்த மாதிரி செல்வாக்கான வாக்கு வங்கிகளை சேர்க்கக்கூடிய மக்கள் ஆதரவு உள்ள 2 தலைவர்கள் இருக்கும்போது 3வது கட்சியாக தைரியமாக ஆரம்பித்தார். அதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் உயர்ந்தார். அஃப்கோர்ஸ் அதுக்கு பின்னாடி அவருடைய நடவடிக்கைகள் அதை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஏன்னா அவர் மரணத்துக்கு பின்னால் கட்சியை விமர்சிக்கலாம், ஆளை விமர்சிக்கிறது நாகரிகம் இல்லை. அதனால் விமர்சித்ததுக்கு அப்பாற்பட்டவரும் கூட. அவர் விமர்சனம் அப்பாற்பட்டவர்னா அவர் நடவடிக்கையெல்லாம் ஒரு பண்பாளர், ஏழைகளுக்கு உதவினார். நிறையா பேர் எம்ஜிஆர் மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு போயிடலாரு, பாராட்டுறாங்கல்ல, எல்லாரும் சாப்பாடு போட்டார், உதவி பண்ணார். அது மாதிரி ஒரு நேம், ஒரு குட்வில் இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ விஜயகாந்த்னா ஒரு நல்ல மனுஷன். இப்போ அவர் மரணத்தில் 2 நாளும் பூரா அவர் கட்சி தொண்டர்கள் கிடையாது. அதில் தொண்டர்கள் மட்டும் கிடையாது, எல்லோரும் தொண்டர்கள்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் பொதுமக்கள் லட்சக்கணக்கில் வந்தாங்க. பொதுமக்கள் ஒரு மறைவுக்கு லட்சக்கணக்கில் கேள்வி நின்று அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னா அவர் மேலே ஒரு மதிப்பு நல்ல இல்லாமல் வரமாட்டாங்க. ஸோ அப்படி இந்த லட்சக்கணக்கு 15 லட்சங்கிறாங்க, 10 லட்சங்கிறாங்க, ஏதோ பல லட்சம் மக்கள் வந்தாங்கன்னு வச்சுருங்க. அந்த மாதிரி ஒரு அனுதாபம் அவருக்கு இருக்குது. அவர் மனைவி கட்சி நடத்துகிறாங்க, கட்சி இருக்குது, நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கட்சியோடு தொடர்பு வச்சுக்கிற விரும்புகிறதோ அல்லது கூட்டணி போட்டுக்கிற விரும்புகிறதோ சில கட்சிகளுடைய கருத்தாக இருக்கலாம், விருப்பமாக இருக்கலாம். அது அந்த கட்சிகளை பொறுத்து இருக்குது. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக கூட்டணியாக காங்கிரஸாக தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய பிரதான கட்சி திமுக. திமுக தலைமையில் தான் அந்த கூட்டணி இயங்குது. திமுக தான் சீட்டுகளை ஒதுக்கி கொடுக்குறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி. அப்போ புதுசாக கட்சிகளை சேர்த்தா அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும் இல்லை? அந்த இடத்த காங்கிரஸ் 8 நாங்கள் 4 கொடுத்துவிட்டு 4 அளிக்க முடியும். அதை நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அதனால் அவங்களை சேர்க்கணுமா, வானாமா, சீட்டு கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா, இருக்கிறது போதுமா, இதெல்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆல் இண்டியா பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் திமுக பெரிய கட்சி, கூட்டணி தலைமை இருக்கிற கட்சி. அந்த கூட்டணி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தான் அதை முடிவு பண்ணணும்.
ஏங்க எல்லாரும் அரசியல் தான் நடத்துகிறாங்க. முன்னுரிக்கே திறந்தா அது மூலமாக ஓட்டு கிடைக்குன்னா திறக்க தான் செய்வாங்க. அதை ஏன் நீ தேர்தலுக்கு முன்னால் திறக்கிறான்னு கேட்க முடியுமா? எலெக்ஷன் முடிஞ்சுதான் நீ திறக்கணும்னு சொல்ல முடியுமா? அவர் கட்டினாரு, அவர் திறக்கிறாரு. அவருக்கு எப்போ வசதிப்படுதோ, எது பெஸ்ட்டு டைம் நினைக்கிறாரோ, அல்லது ஜோசியர்கள் என்ன நாளை குறித்து கொடுத்துருக்காங்களோ அதில் அவங்க பண்ணுறாங்க. அதில் விமர்சனம் பண்ணிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு, பாராட்டுக்குரிய தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு. அதை வரவேற்கிறோம். எல்லா முதலமைச்சர்களும் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, முதலீட்டாளர்களை சந்திக்கிறது, அல்லது தமிழ்நாட்டில் வந்து முதலீட்டாளர்கள் கூட்டத்தை எல்லாத்தையும் கூட்டிச்சு போடுறது, ஒப்பந்தங்கள் போடுறது, இதெல்லாம் இதுக்கு முன்னாலேயும் நடந்திருக்கு. எனக்கு சொன்ன மாதிரி ஜெயலலிதா காலத்துலேயும் 6 லட்சத்துக்கு போட்டாங்க, 7 லட்சத்துக்கு போட்டாங்கலாம் கணக்கு வந்துச்சு. அதில் எத்தனை லட்சத்துக்கு வந்து இன்வெஸ்ட் ஆச்சு, எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சது யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அது மாதிரி இப்போ வந்திருக்கிற அந்த ஒப்பந்தங்கள் 6 லட்சத்துக்கு ஒப்பந்தம், 12 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிற செய்தி, ஒப்பந்தங்கள் வரவேற்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. முதலமைச்சரை பாராட்டுறேன், வாழ்த்துறேன், பாராட்டுறேன். அதே நேரத்தில் ஒப்பந்த அளவில் நின்று போகாமல் அவற்றை வந்து நடைமுறைப்படுத்தணும் அரசாங்கம். அதில் முழுமூச்சாக அரசு முதலமைச்சர் முன்னின்று மீட்டிங் நடத்தி பண்ணிட்டார். இதில் 10 டிபார்ட்மெண்ட் இருக்கும், 10 அமைச்சர்கள் இருக்காங்க, 10 துறை அதிகாரிகள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணி என்னென்ன திட்டங்களுக்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் ஆகிருக்கோ அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அரசாங்கம் முழுமையாக அதை வந்து எடுத்து செயல்படணும். மத்திய அரசுக்கு அதுக்கு பூர்ண ஒத்துழைப்பும் கொடுக்கணும்.